ஓகே நம்மளுது பறக்க விடு யாரு கேட்க பசங்க சும்மா உட்காந்து வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா? நோ 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 பே பண்ணாமல் வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருந்தாருங்க அவர். வேணும்னே ஒரு நக்கலாக பண்ணுற மாதிரி எனக்கு. வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே இருக்கணும்? நம்ம சென்னையில் இருக்கோம். செம்ம கோல்டுங்க, வாய்ஸே மாறி போச்சு, பேசவும் முடியல பெருசாக. ஸோ சரி வாசா, இவ்வளோ அவசரமாக இன்ட்ரோ விளாக் கூட எடுக்க டைம் இல்லாமல் காரில் போகவே இன்ட்ரோ விளாக் எடுக்கிறீங்க. எங்கே கிளம்பி போயிட்டு இருக்கேன்னா, ஸோ பசங்க கிட்ட கூட சொல்லலாம் இன்னுமே எங்கே போகிறோன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இது என்ன மாதிரியான ஒரு வீடியோன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பண்ண ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸான ஒரு வீடியோங்க. எஜுகேஷ்னல் பர்பஸாக சென்னையில் என்னடா எஜுகேஷனல் பர்பஸ் தோணுது. ஸோ ஆமாம், காலங்காத்தாலே எஜுகேஷனல் பர்பஸ். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, இந்த எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் ஷாக் ஆகும்னு நினச்சேன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகும், இவனுக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. பட் அந்த எஜுகேஷன் கிடையாது, அதுவும் ஒரு எஜுகேஷன் தான், இதுவும் ஒரு எஜுகேஷன் தான். ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிஇஓ மீட் பண்ண போறோம். ஐஐடி இன்ஸ்டிடியூஷன் ரிசர்ச் பார்க்ல இருக்கக்கூடிய குவி கம்பெனி இருக்குல்ல, அந்த குவி கம்பெனியோட சிஇஓ தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலி வந்து டிடிஎஃப் நம்மளும் வந்து பண்ண டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிட்டோட ஒன் ஆஃப் த சிஇஓ. உங்களோட அன்பாலையும் அந்த கடவுளோட அன்பாலையும் டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு மிகப்பெரிய பிராண்டோட சிஇஓ. ஸோ அந்த சிஇஓ மீட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, அந்த ஒரு ப்ராட் மைண்டட். அதுக்கப்புறம் அந்த ஆமாம், ப்ராட் மைண்டட்னாலே கவுனுங்கடா. ப்ராட் மைண்டட்னா எங்கள் கேங்குக்குள்ள ஒரு வேற ஒருத்தன், பட் உண்மையான ப்ராட் மைண்டட். ஸோ அந்த மாதிரி ப்ராட் மைண்டட். ஸோ அவங்களோட தொலைநோக்கு பார்வை, அதுக்கப்புறம் த ட்ரீம் பிக் அப்படிம்பாங்கல்ல, அதே மாதிரி ஒரு கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க இடையில பேசி இன்ட்ராக்ட் ஆனோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக அவங்க காலேஜை பற்றி பேசுகிறாங்க. சரி வாங்க, ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோவே எட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன் தி வேல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 2 o'clock ஆச்சு. நான் சொன்ன மாதிரி ஐஐடி மெட்ராஸ் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள வந்தாச்சு. இங்கே தான் வந்து பண்ண குவி கம்பெனி இருக்குது. இப்போ வந்து குவி கம்பெனி இருக்குது, அங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ அண்ணன் தான் நம்ம கூட்டிட்டு போகிறோம். அண்ணன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இப்போ நம்ம போய் சிஇஓ அந்த மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சர் செக்மெண்ட். ஸோ அட்வென்ச்சர் செக்மெண்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது சப்போஸ் அது ரொம்ப அநியாயத்துக்கு அட்ராசிட்டி பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம தமிழில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடத்துல இழுத்து விடுங்களா, அந்த மாதிரி இடத்துல விட்டுருக்கேன். ஆசனா இந்த கம்பெனி எப்போ நான் வாங்கினீங்க? நல்லா இருக்காங்க. ஓகே, உங்களை பார்க்கறதுக்காக மதுரையிலேருந்து கிளம்பி வந்திருக்கான். பெருசாக இருக்குதா? கண்டிப்பாக. ஓகே, இப்போ உங்களை மாதிரி யூடியூப்ல தான் ஆரம்பிச்சோம். அப்படியா? ஆமாம். ஆஹா, எவ்வளோ நெட்டான ஒர்க் பண்ணுறீங்க? சரி வாங்க நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. இது மட்டும் உங்களுக்கு தான்? ஆமாம், இது மட்டும். அப்புறம் அங்கே ஒரு இன்னொரு ஸ்பேஸ் ஆகும். ஓகே ஓகே, புதுசாக பண்ணுறோம். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது. நாங்கள் வந்து பார்க்கிங்கில் கார் நிப்பாட்டுறோம். தம்பி பார்க்கிங் என்னது தம்பி பார்க்கிங்க்கு ஃபீஸ் இருக்கு பார்க்கிங்க்கு ஃபீஸா? என்னங்க நாங்கள் மாலுக்கு வரலையே அப்படின்னு. உள்ளெல்லாம் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னா, இங்கே வந்து டீம் அவர் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் படித்தவர். நான் அவர் கூப்பிட்றேன். நான் ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு ஷோ இட். நம்ம ஸோ வழக்கமாக ப்ரோக்ராமிங் படிக்கிறதா இருந்தால் இல்லை கொஞ்சம் படிக்கிறதா, ப்ரோக்ராமிங் படிக்கிறது நல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்குறது தான் சொல்லுவாங்க. இவர் வந்து பிஎஸ்சி சுவாலஜி, விச் இஸ் லைக் மேக்ஸ் பிளான்டா. அவரோட ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இப்போ பிளேஸ் ஆகிட்டாரு. ஸோ எங்களை பார்த்து தேங்க் பண்ண வந்தார். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தோன்னே உங்களை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. சுவாலஜி படிச்சுட்டு இங்கே அது கொஞ்சம் யூடியூப்லாம் பார்க்க டேட்டா சயின்ஸ் அந்த ஐடியா ஆகும். அதை படிச்சதுக்கே வரணும். நானும் தான் இங்கிலீஷ் எடுத்தேன். பாருங்க, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. உள்ள வீடியோஸ் எடுத்துட்டீங்கன்னா அது டெஸ்டிமோல், அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி கேட்டுருக்கோம். எப்படி வந்தார் அப்படின்னு. அண்ணா நீங்கள் கேமரா பண்ணா தாடி மட்டும் ஷேப் பண்ணிக்க வேண்டியது. நல்லா இருக்கு சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, போலாமாக்கா? என்ன சர்ப்ரைஸ்க்கா? இருங்க, என்ன சர்ப்ரைஸ்க்கா? பரவாயில்ல சார்.
ஸோ டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 226 ஆச்சு. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா 32 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கு. நேராக வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண வேண்டியதான். அண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அண்ணனோட அந்த ஒரு நாலேஜஸ் எடுத்துக்கலாம். அது போக இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸான ஒரு வீடியோ. ஸோ அண்ணா ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஸோ குவி கம்பெனியை ஆரம்பிச்சு ஸோ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்க. வெளியிருந்து பார்க்கும்போது சிஇஓ அப்படிங்கும் போது எல்லாரும் அப்படி ஒரு கெத்தாக பார்ப்பாங்க. ஆனா அந்த சிஇஓக்கு தான் வழி தெரியும். அவங்கள அந்த ஒரு ஆஸ்டிச்சோட வழி போடுறதுக்கு தான் தெரியும். ஆமா. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த இயர்லி ஸ்டேஜ்ல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படிலாம் எடுத்துட்டு போனீங்க? பிகினர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, நான் இது வந்து கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணல. சும்மா ஒரு காலேஜுக்கு என் ஜூனியர்ஸை பார்த்ததுனால அவங்களுக்கு சொல்லித்தரலாம், அவங்களுக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய கேப் இருக்குனால அவங்க சொல்லி தரலாம்னு யூடியூப்ல ஒரு சின்ன சேனல் ஆரம்பிச்சேன். அதே தான் உங்களை மாதிரி தான் ஆரம்பிச்சேன் நான். ஸோ ஐ ஸ்டார்டட் லைக் புட்டிங் கொஞ்சம் வீடியோ 2-3 வீடியோ போட்டேன். டெக்னிக்கல் வீடியோஸ் நான் டெவலப்பராக இருந்தனால அதை அப்படியே போட்டேன். பட் என்ன ஆச்சுன்னா வந்து இந்த வருஷத்துல இது 2008 இங்கே ஒரு காலம் பிறக்கவே இல்லை. இவன் பிறந்த வருஷம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக நான் பையன் அண்ணா நீங்க எல்லாம் இன்ட்ரோ பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. உங்க பையன் சொல்றத பார்த்தீங்களா? அப்பா உனக்காக ஒரு கம்பெனியே உருவாக்கி வச்சிருக்காரா, நீ வாழ்றா. இல்ல, உருவாக்குனதுக்கு ஒரு காரணம் இவன் தான். அப்படியா? ஆமா. ஓகே ஓகே. ஸோ அதான் என்ன வந்து இவன் அப்பதான் பிறந்திருந்தான். ஸோ நைட்ல எங்க வீட்டுல வந்து என்ன வந்து மார்னிங் வந்து ஒய்ஃப் பாத்துக்கிறோம், நைட் ஷிஃப்ட் என்னோடது. ஸோ நைட் ஷிஃப்ட் எனக்கு பாலாத்தி கொடுக்குறது தான் என் வேலை. ஸோ அந்த பாலாத்தி கொடுக்குறத நைட்டு முழிச்சுக்கு வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுறது, இவனுக்கு ஒரு நிமிஷம் ஆற்றி கொடுத்தா நமக்கு தூக்கம் வராது. ஸோ அப்போ வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்படிதான் அந்த வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிச்சது. ஸோ இவன் வந்து ஒரு முக்கியமான ரீசன் இதை ஆரம்பிச்சது. ஓகேண்ணா, நீங்கள் வீடியோஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கம்பெனியே எதுக்கு, யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் இன்னொரு டைம் கேட்டுக்கிறேன். கரெக்ட். ஸோ இதை நான் போட்டது வந்து மதுரையில் இருக்க என்னோட ஜூனியர்ஸ்க்குன்னு சொன்னேன்ல. பட் அந்த பையன் ஒருத்தன் கூட வீடியோ பார்க்கல. ஓகேங்களா? சுத்தி இருக்கிற எல்லாரும் அதேதான் எக்ஸாக்ட்லி. பார்த்தவன் பாதி பேர் வந்து யூஎஸ் யூகே சிங்கப்பூர்ல இருக்கவங்க. ஓகே, டேய் நீங்க ஏன்டா பாக்குறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா, இங்கிலீஷ் வீடியோ நிறைய இருக்கு, நீ ஏன்டா பாக்குறேன்னு கேட்டா, எல்லாரும் இன்ஜினியரிங் தான் முடிச்சோம், பேசிக்ஸ் வீக்கா தானே இருக்கு, தமிழ்ல அழகா நல்லா சொல்லி ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் வந்து அப்பதான் எனக்கு புரிஞ்சு, ஓகே இது என் காலேஜோட பிரச்சனை கிடையாது, என் ஜூனியர்ஸோட பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம்ஸ் டிஃபரெண்ட். நீங்க யாருக்கு சொல்லி தர்றீங்க? காலேஜ் முடிச்சவங்களுக்கா, வேலைக்கு போறவங்களுக்கா, இல்ல ஸ்கூல் முடிச்சவங்கல இருந்தே நம்ம ட்ரெயின் பண்ணலாமா? இப்போ 3 பேருக்குமே சொல்லி தரோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவங்க முடிச்சவங்களுக்கு மட்டும் தான் ஆரம்பிச்சேன் சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா வந்து ஒர்க்ல இருக்காங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிலே வந்து டெஸ்டிங்ல இருப்பாங்க, அவங்க டெவலப்மெண்ட் வரணும், இல்ல வேற ஒரு இதுல இருப்பாங்க, அவங்க டிசைன்ல வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். ரெண்டாவது ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம மூவி கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஒரு டிகிரி முடித்தவங்கள எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்னொரு கோர்ஸ் படிக்க வச்சு, ஸோ அவங்களுக்கு வந்து சேலரி நார்மல் கிடைக்கிற சேலரியோட இன்னொரு ஹையர் சேலரி கிடைக்கிற வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ கற்றுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி, நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் வந்து காலேஜ் படித்தவங்க மட்டும்தான் வந்து சேர முடியுமா? முதல்ல காலேஜ் படித்தவங்க தான் இருந்தாங்க. இப்போ வந்து காலேஜ் படித்தவங்க, முடித்தவங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இவங்க 3 பேருமே படிக்கிறாங்க. எங்களில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நிறைய பேர் படிக்கிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது ஃபுல்லாக இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களே, அண்ணா எனக்கு இந்த சேலரி தான் கிடைக்குது, இன்னொரு கோர்ஸ் படிக்கிறேன், அப்புறம் எனக்கு இன்னும் ஜாஸ்தி சேலரி கிடைக்குமா? கிடைக்கும். கரெக்ட், அந்த மாதிரி வராங்க, நிறைய பேர் வராங்க. நீங்க என்ன சொல்வீங்க, குவிட் பண்ணிட்டு வர சொல்லுவீங்களா இல்ல வேற? இல்ல அதான் அவங்களுக்குலாம் வீக்கெண்ட்ல எடுக்கிறோம். ஏன்னா வந்து யாரும் விட்டுட்டு வர அளவுக்கு மிடில் கிளாஸ் மக்கள்னால முடியாது. ஸோ அதனால வீக்கெண்ட்ல எடுக்கிறோம். அவங்க வந்து வீக்கெண்ட்ல படிச்சுக்கிறாங்க. இந்த காலேஜ் பசங்க இருக்காங்கல்ல, அவங்கலாம் முடிச்ச பசங்க வந்து வீக் டேல படிச்சுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மாசம் படிக்கணும் வீக் டேல படிச்சிங்கன்னா. இப்போ இதை வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் வந்தால் 5 மாசம், ஏன்னா வீக்கெண்ட்ல மட்டும் தான் சொல்லி தருவோம். ஸோ அப்போ வந்து டைம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்பாக சொல்லி தருவோம். கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, மேபி உங்களோட பர்சனலாக கூட இருக்கலாம். நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னு ஒரு வார்த்தை போட்டுருந்துச்சு. ஆமாம், அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. மேபி இப்போ நம்ம ரிட்டன் அங்கே தானே போவோம், போட்டு நான் விளாகாக எடுத்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறீங்க. அந்த ஜென்னுக்கான அர்த்தம் என்ன, ஏன் அதை போட்டு வச்சுருந்தீங்க? ஓகே, எங்களை வந்து ஜென் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்ன, அதில் தான் வந்து லைவாக எல்லாருக்கும் சொல்லி தரது. இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற நல்ல மென்டர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் பைக்கர் ஆகணும்னு வச்சுங்களேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நோபடி இஸ் பெட்டர் தென் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் மினிமம் ஒரு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள கொண்டு வந்து அவங்கள வந்து பசங்களுக்கு சொல்லி தர சொல்லுவோம். ஸோ தட் தே லேர்ன் ப்ராக்டிகலி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து whoever is that student or working professional ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுவாங்க. அந்த லேர்ன் பண்ணுற கிளாஸ் பேர் தான் வந்து ஜென் கிளாஸ் அப்படின்னு. நல்ல ஒரு மென்டர்ஸ். அண்ணனோட கம்பெனியில் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி கோர்சஸ்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிடிஎஃப் ஆக்சுவலி அண்ணன் கிட்ட ஃபர்ஸ்டே கேட்டேன், அண்ணன் கார் ஓட்டுங்கண்ணே. அப்ப புரியல அவருக்கு நான் மீன் பண்ணிருக்கணும் போல தெரியாது. அண்ணே கேமரா டிரைவர் அதானே ஃபுல்லா தெரிவாரு. ஆக்சுவலி குவிங்கிறது எனக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் அப்பப்போ நான் வந்து குவின்ற மாதிரி மாத்தி இல்ல வசா குவின்னு. ஏன்னா கிவின்னு சொல்லி ஒரு பேக் இருக்கு, அதாவது டாப் பாக்ஸ் கம்பெனி. நாங்க பைக்கிங்லாம் போகும்போது அது ஒரு நல்ல ஒரு பிராண்டு, அது நல்ல குவாலிட்டியா இருக்குமா, அந்த கம்பெனி பேர் கிவி, உங்களுக்கு குவி. ஸோ அதனால நல்ல ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. நான் பேர் எப்படி வச்சீங்க? குவி அப்படின்னா வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கிராப் யுவர் வெர்னாக்குலர் இம்ப்ரிண்ட்னு. அதாவது உங்க தாய்மொழி தான் உங்க அடையாளமா இருக்கணும். வெர்னாக்குலர்னா தாய்மொழின்னு சொல்லலாம், ஐ மீன் நான் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. உங்க தாய்மொழி வந்து உங்க அடையாளமா இருக்கணுன்றது என்னோட நம்பிக்கை. எனக்கு தமிழ் தாய்மொழினா அது எனக்கு அடையாளமா இருக்கணும். இங்கிலீஷ் பேசினாலுமே சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழ்ன்றாங்களா அந்த கேட்டகரி. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்க அடையாளமா வச்சுங்க. பட் கம்பெனி பேசும்போது ஆக்சுவலா என்ன தேவையோ அதை நீங்க பண்ணிக்க அப்படின்னு. கண்டிப்பா. ஸோ அது அப்படிதான் வந்து பேர் வச்சது. கிவி கிராப் யுவர் வெர்னாக்குலர்னா நேட்டிவ் லாங்குவேஜ், வெர்னாக்குலர் இம்ப்ரிண்ட்னா அடையாளம், உங்களோட பிரிண்ட். வெர்னாக்குலர் பிரிண்ட், இம்ப்ரிண்ட் ஐ வந்து இம்ப்ரிண்ட், ஐடென்டிட்டின்னு கூட வச்சுங்க, சிம்பிளா சொல்லலாம். மதர் டங்க்னா தானே நம்ம தாய்மொழி. எக்ஸாக்ட்லி. வெர்னாக்குலர்னா எப்படின்னா அதாவது இங்கிலீஷ் தவிர்த்து மீதி லாங்குவேஜ்லாம் வெர்னாக்குலர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேங்களா, மதர் டங்கும் இருக்கு, இதுவும் இருக்கு, ரெண்டுமே ஒரு ஈக்குவலான வார்த்தைகள் தான். சரி, நான் உங்களை ரீச் பண்றது எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துருப்பேன். பட் இருந்தாலும் உங்க வாயில இருந்து நீங்க சொல்லுங்களேன். ஓகே. ஸோ ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா அது நீங்க வந்து 2 பார்ட்டா வரும். ஓகேங்களா, ப்ரீ பூட் மெயின் பூட் அப்படின்னு. ஸோ ப்ரீ பூட்னா என்னன்னா வந்து நீங்கள் ஒரு சின்ன பேசிக் அமௌண்ட் பே பண்ணி எங்கிட்ட வந்து படிப்பீங்க. உங்களுக்கு வந்து ட்ரையல் கிளாஸ் மாதிரி கொடுப்போம். அந்த கிளாஸில் நீங்கள் ஒழுங்காக படிக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர ஒழுங்காக புரியணும். 2ல் ஏதாவது நடந்தால் தான் உங்களை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோம். பிடிக்கலனா காசை ரீஃபண்ட் பண்ணி ரெண்டுமே நடக்கணும். ஒழுங்காவும் அவங்க புரிஞ்சு படிச்சுக்கணும், நீங்க ஒழுங்கா கிளாसेस கொடுக்கணும். ரெண்டுல எது மிஸ் மேட்ச் ஆனாலும் நாங்க ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ரீஃபண்டே பண்ணிடுவோம். வாவ், வெரி குட் ஓகேங்களா. சோ தட் அந்த கன்ஃபியூஷன்ஸ் வராம பின்னாடி கொடுக்குறேன்னு சொல்லி டிமிக் கொடுத்துட்டீங்கன்னா ஆமா என்னது அது வந்து மேண்டேட்டரியா கொடுத்துட்டு இருக்கோம். அது எங்களோட அவர் கியூட்டா சொன்னாரு. ஆமா இல்ல அவரு கவனிக்கல இல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு புதுசா வந்து அப்படி மாத்த மாட்டோம். இது இன்னைக்கு பண்ணா பரவாயில்ல, நான் 10 வருஷமா அப்படிதான். நாங்களும் எங்களோட டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம். சோ அது வந்து பண்ணா பஞ்சர் ப்ரூஃப். சோ டயர்ல போட்டோம்னா பஞ்சரே ஆகாது. சப்போஸ் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நாங்க உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவோம். ஓகே, அப்ப நான் முதல்ல அதை வாங்குறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு BMW இருக்கு, பேஸ் BMW. அது BMWல அந்த இப்போ ஒரு மெஷின் வச்சு வருது. நீங்க கார் ஓட்டும் போது வந்து பண்ண அந்த கார் ஓட்டுற டிஸ்பிளேல நம்பர் காத்து எவ்வளவு இருக்குன்னு காட்டுதா? அப்ப அது காட்டுச்சுன்னா அது போட முடியாது. அது ஒரு சென்சார் பிளாக் பண்ணும். ஏன்னா அது சென்சார் பட்டு தான் உள்ள போகும். அதனால சென்சார் இருக்கிற வண்டி மட்டும் போட முடியாது. ஓகே ஓகே ஓகே. நீங்க பைக் இந்த கார்ல எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. சோ அந்த ப்ரீ பூட்னு ஒன்று இருக்கும், அப்புறம் மெயின் பூட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ப்ரீ பூட்ல வந்து ட்ரையல் கிளாஸ் மாதிரி, மெயின் பூட்ல தான் ஆக்சுவலா நீங்க படிப்பீங்க. என்ன கண்டென்ட்டோ அது ஃபுல்லா அங்கே தான் சொல்லி தருவோம். அது முடிச்சோடனே பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அங்கேயும் நாங்கள் உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்ல சொல்லி தரோம், நிறைய பேர் தமிழ் மீடியம் பசங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஸோ அவங்களுக்கு தனியாக இங்கிலீஷ் கிளாஸ் சொல்லி தந்து எப்படி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, மார்க் இன்டர்வியூஸ்னு இருப்போம், அதை சொல்லி கொடுத்து தென் ஃபைனலி வி ஹெல்ப் தெம் டு கெட் பிளேஸ்ட் இன் கம்பெனிஸ். ஓகேங்களா, ஸோ கம்பெனிஸ்ட்ட இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணுவோம். பட் அது வந்து நாங்கள் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம், அதை கிளியராக சொல்லிடுறேன். ஓகேங்களா, வில் ஹெல்ப் தெம் டு get into the companies interview but will not help them to get the job. அப்படி ஜாப் வாங்கிக்க அப்படின்னு நான் பண்ண மாட்டோம். ஆனா நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பீங்கல்ல, அதை மட்டும் பண்ணுவோம். அது கண்டிப்பா பண்ணுவோம். அது ஈஸியா கிராப்பும் பண்ணிக்க முடியும்ல. பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். இப்போ வந்து படிச்சிட்டு இருக்கிறவங்களே வந்து அப்பப்போ ஒரு வீக்லி ஒரு கிளாஸஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டேல நீங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தரீங்க. கரெக்ட். ஸோ கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி தான் தர முடியுமா, இல்லை நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தர முடியுமா? மினிமம் நாங்கள் வந்து ஒரு 20 to 30 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். வாவ், 20-30 கம்பெனிஸா? ஆமா. வாவ், நல்ல சேலரியில. நல்ல சேலரியில. ஏன்னா ஆல்ரெடி சேலரி பத்தல அப்படிங்கறதுனால உங்ககிட்ட வராங்க. அதனால நீங்க நல்ல சேலரி தரணும். ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜாப் வரவங்களுக்கு வந்து 3 lakhsல இருந்து 5 lakhs வரைக்கும் போகும். இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்க இருக்கிறதுல ஹைக் பர்சன்டேஜ் ஹைக்கா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு எக்ஸ் சேலரி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து 30% ஹைக் இல்ல 50% ஹைக் வரும். அந்த மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். காலேஜ் முடிச்ச உடனே சும்மா இருக்க கூடாது,
1 வருஷம் 2 வருஷமோ கம்மியான சம்பளமாக இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேலைக்கு போயிட்டு வந்துடணும், சர்டிஃபிகேட்டுக்காக வேலைக்கு போயிட்டு வந்துடணும். என் ஃப்ரெண்டோட ஆள் கூட வந்து பண்ண ஒரு கம்பெனியில் சம்திங் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு வந்து பார்த்துட்டுனா வாடா வேலையை விட்டு வெளியே வாடா, நம்ம கடை இருக்கு அப்படின்றதுக்கு இல்லை எனக்கு இன்னொரு 2 மாதம் டைம் கொடுங்க, 1 வருஷம் முடிய போது நான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே. ஸோ எங்களை வந்து அந்த வேலை பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதை கொடுக்க மாட்டோம். நாங்கள் படிச்சு கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் வரும். அந்த கம்ப்ளீட் பண்ணுற சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து ஐஐடி மெட்ராஸோட நாங்கள் இருக்கிறதுனால ஐஐடி சர்டிஃபிகேட் வரும். சில கோர்சஸ்க்கு வந்து கம்பெனிஸோட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆட்டோ கேட்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அது ஆட்டோ கேட்டோட பார்ட்னர் பண்ணியிருக்கோம், அந்த சர்டிஃபிகேட் வரும். இல்லை கூகுளோட நாங்கள் வந்து கூகுளோட பார்ட்னர், கூகுளோட சர்டிஃபிகேட் வரும் டேரெக்டாக. எல்லா இதுலேயும் வந்து கோர்சஸ் வந்து என்எஸ்டிசி சர்டிஃபிகேட், என்எஸ்டிசினா நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், கவர்மெண்டோடது. ஸோ அந்த லோவோட சர்டிஃபிகேட் வரும் எங்களோடது. ஸோ விச் மீன்ஸ் தட் யுவர் சர்டிஃபிகேட் இஸ் validated by IIT, which is academia, industry, company, இன்னொன்று வந்து கவர்மெண்ட். 3 பேர் தான் சர்டிஃபை வரும். நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோமே, ஆனால் இங்கே தானே ஸ்டண்ட் ப்ராக்டிஸ். அப்படியா? ஸ்லோ பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ஹெலிபேட் ஏரியா இருக்கு அங்கே. ஓகேண்ணா, சில்லுண்ணா. ஆக்சுவலி R15 V4 மாடலுங்க. ஸோ அதில் வந்து பண்ண ஃபுல்லாக டெக்கின் பண்ணி படுத்துட்டு போயிட்டு இருந்தாரு. சரி அதை உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். அவர் வந்து மாதிரி எழுச்சி உட்காந்துட்டாரு. ஸ்லோ பண்ணிக்கோங்கண்ணா. ஸோ ரைட் சைடில் தானே ஹெலிபேட், இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரும். ஹெலிபேட்னு ஒரு ஏரியா வரும். தாண்டி விட்டோமா ஹெலிபேட் ஏரியா வரும்ண்ணா. நான் பைக் ஓட்டிகிட்டே தினமும் வந்து இங்கே தான் நமக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பாட் இருக்கும். ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். மழை அடிச்சா சரி, புயல் அடிச்சாலும் சரி, ப்ராக்டிஸை மிஸ்ஸே பண்ணிட மாட்டேன். ஆமாம், நான் அப்படி பண்ணி தான் நல்லா பழகிட்டேன் ஸ்டண்ட் ப்ராக்டிஸை. ஓகே. ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்னா என்ன பண்ணுவீங்க? என்ன இங்கே இருக்கிற போலீஸ் சொன்னாங்களா, அங்கே வந்து செக் பண்ணுவாங்க, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. சார் பிரைவேட் ஸ்பாட் சார், தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரைவேட் போயிடுவாங்க. அப்படியே சூப்பராக இருக்குடா கடலை. நானும் ஒரு நாள் கூட இங்கேயே தான் சுற்றிட்டு இருப்பேன்னா, ஒரு நாள் கூட ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கும். அந்த 24 மணி நேரம் கரெக்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற இந்த பீச்சு கூட வரலண்ணா. ஓகே. ஸ்டண்ட் ப்ராக்டிஸ்னா என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? வீலி, ஓகே, ஸ்டாப்பி, அப்படியே ஸ்லைட் பண்ணுறது, அப்படியே பர்ன் அவுட் பண்ணுறது, அப்படியே சொல்ல சுற்றுறது. வாவ், செம்ம அழகாக இருக்குங்க. யாருன்னு முன்னாடிலாம் இந்த இடத்துல ஏதோ இருக்கும் போல, எல்லாத்தையும் இடிச்சு காலி பண்ணிட்டாங்க போல. செம்மையா இருக்கு. சவுக்குமாரா இருந்துச்சோனா ஆஃப் ரோட் பயங்கரமா வச்சிருக்காங்க இல்லடா. அட்லாஸ்ட் நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்டே வந்து பண்ணா சஹானா அப்படிங்கிறவங்க வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு முன்னாடி ரிவீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி. பட் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த மாதிரி ட்ராக்கு கூப்பிட்டு வந்து அப்படி திருப்பி கட்டுக்கிறேன். ஸோ ட்ராக்குக்கே கூப்பிட்டு வந்து ஸோ ஃபுல்லாமே வந்து பண்ண நம்ம ஏடிவி போகிறோம் சொல்லி. பட் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஆரோ விடுறது இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே சூப்பர். ஆர்ச்சரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி விட்டுட்டேன். நான் இப்போதைக்கு எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இந்த இது நல்லா இருக்கு. நானே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களோட பார்த்தா கடைசியாக அட்லாஸ்ட் வந்துட்டோம். ஓகே டிடிஎஃப் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஃபுல்லாக நம்ம ஃபன்னாக கேம் விளையாட போகிறோம். அண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ hour ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரைட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அப்படி இங்கேருந்து பைன் ஃபாரஸ்ட் வழியாக போய் அப்படி பீச்சில் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து என்ன வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஸ்க்ராம்ப்லர் 500. ஆனால் நீங்கள் என்ன வண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க? இந்த வண்டியா? எனக்கு ஒயிட் ரெட்டுன்னு சொன்னாங்க. அந்த வண்டி பார்த்து ஓட்டுங்கண்ணா, பொறுமையாக ஓட்டுங்க. உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப வேலிடாக எவ்வளவோ கம்பெனிஸ் இருக்குது, எவ்வளவோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, எவ்வளவோ கோர்ஸ் சொல்லித்தரவங்க இருக்காங்க. கடைசியாக ஒரு கேள்வி, உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வேலிடான ஒரு 5 ரீசன் சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப வேலிடாக. வெரி சிம்பிளாக 3 சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் வந்து மென்டர். அதாவது ஜென்ரலாக காலேஜில் ஏன் சரியில்லை, இல்லைன்னா லோக்கல் சென்டரில் ஏன் சரியில்லைன்னா அங்கே சொல்லித்தரவங்க வந்து வேலை கிடைக்காதவங்க தான் வந்து சொல்லித்தராங்க. ஸோ எங்களோட மென்டர்ஸ் வந்து மினிமம் 4 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாம் வேணான்றோம். இல்லை நீங்கள் சொல்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா எங்கள் கூட படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இப்போ காலேஜில் வந்து டீச்சராக வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஸராக. செகண்ட் வந்து என்னன்னா வந்து இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்லாம் படிக்கும்போது ஒர்க் பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து ஆன்லைனில் பிளாட்ஃபார்ம் ஒன்று வச்சுருக்கோம். அதுவே உங்களுக்கு எரர் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். ஏஐ உள்ளே இருக்குது, ஏஐலே அது கரெக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த தப்பு இருக்குது, நீ இப்படி கரெக்ட் பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ் மோர். கிட்டத்தட்ட ஒரு 3000 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எடுத்து சின்னதாக எடுத்து சால்வ் பண்ணி பழக்கலாம். இது 2வது. ஓகேங்களா? தேர்டு வந்து சர்டிஃபிகேஷன். ஸோ எங்களோட சர்டிஃபிகேஷன் வந்து ஐஐடியிலேருந்து வருது, என்எஸ்டிசியில் இருக்குது, கம்பெனிஸ்லேருந்து வருது. இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து வரதுனால அந்த 3 வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் கொடுத்துரும் வித் சர்டிஃபிகேஷன். ஆனால் இப்போது
ஆன்லைன்ல பண்ண முடியும், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் பண்ண முடியும். ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்ல, எங்கிட்ட ஆஃப்லைன் கிளாஸஸ் கிடையாது. ஏன்னா சிம்பிள் ரீசன், ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஏன்னா இந்த நல்ல எனக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிற டைம்ல, இந்த குவாரண்டைன் டைம்ல இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே பிடிக்காது. ஆமா, அது எப்படி புரியும், அது எப்படி என்ன இது, அதாவது வந்து நாங்கள் தமிழ்ல சொல்லி தரதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அது என்னமோ கரெக்டு தானா. அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க நம்ம படிக்கும்போது, மேபி இது நல்லா புரியும் அப்படின்னு. அது போக என்னன்னா வந்து இப்போ நீங்கள் டவுட்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம், query resolution போட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு மென்டர் தனியாக வந்து உங்களுக்கு தனியாக சொல்லி தருவார். நீங்கள் கிளாஸில் டவுட் கேட்க சங்கடமான மக்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் எத்தனை தடவை query கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறது நம்ம கூட வருவாங்க. ஜிம்லலாம் வந்து பர்சனல் ட்ரெயினர் வச்சுக்கிறாங்க. சூப்பர் தான். அன்டிடிஎஃப் அண்ணங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டிருந்தேன். என்னன்னா, அண்ணனோட இன்ஸ்டிடியூஷனில் படித்து முடிச்சு ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட எனக்கு அவங்களோட லாயலான ஒரு ஓனர்ஷிப் பைக் ரிவ்யூ வருது, அவங்களோட ஒரிஜினல் லாயலான ரிவ்யூ வேணும்னு கேட்டிருந்தேன். ஓகே ப்ரோ, அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் அங்கேயே பார்த்தீங்களே, என்னை மீட் பண்ணும்போதே ஒரு அண்ணனை பார்த்தீங்களே, உள்ளேருந்து கூட வந்தாங்களே, அவங்க என்னோட ஸ்டூடெண்ட் தான், ஜுவாலஜி சொன்னார். ஸோ டிடிஎஃப் ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பண்ணால் அப்படியே ஜம்முன்னு வண்டியில் ஏறி கிளம்பி போகும்போது வ்ளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. மௌன இங்க பசங்க இருக்காங்க தெரியுதானுங்களா? இந்த டிஜே வாயில வர மாட்டேங்குது. கிம்பிளை எடுத்து கையில போட்டு விளையாண்டு இது உடையவே போகுது. அதுக்கு வாய் இருந்தா அழுதுரும். அண்ணா அதானே இந்த ஷோரூம்ல இந்த ஏடிவி வண்டி வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். சரி சார். இப்போ இந்த வண்டியில எவ்வளவு ரூபாய் வரும்? 12 lakhs ரெஜிஸ்ட்ரேஷனோட. ரோட்ல ஓட்ட முடியாது. ஓட்டிக்கலாம். ரோட்ல ஓட்டலாமா? ரோட்ல ஓட்டலாம். அப்படிங்கப்பா பயங்கர வைபா இருக்கும். ஆமா, ரைட் சென்டர் வச்சு போறதுக்கு இதெல்லாம் ஹைல தான் இருக்கா? ஓகே போறேண்ணா. தெரியல பாப்பா, எவ்வளோ தூரம் தெரியல பாவம். இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. செம்மையா எங்க ஆளை காணும். அவரு இவ்வளவு ஸ்லோவா வந்துட்டு இருக்காரு. லாக் ஆயிடுச்சு போல, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு போல. போய் பாருங்க, பேட்டரி டவுன் ஆயிடுமாண்ணா? ஆமா, ஆன்ல விட்டா முடிஞ்சு. ஓகே ஓகே. இது ஃபுல்லாமே உங்களுக்கு சொந்தமான இடமாண்ணா? கையப்பில் ஓடுறது தான் போல. எங்க அப்பா கொஞ்சம் ஸ்லோ ஸ்பீட் கம்மியாக ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம். அவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. பழகி வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸும் கண்ட்ரோலும் தெரியும் அவங்களுக்கு. என்னை எடுத்துக்கோங்க, ஒரு வருஷம் பைக் ஓட்டிருப்பேன், அதனால நமக்கு எப்படி ஓட்டணும் எப்படி தெரியும். அண்ணா நினைச்சு பாருங்க, 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நாட்கமா பண்றோம்னா வண்டிக்குள்ளேயே ஊறிடுவோம். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இங்கே வந்த இன்னொரு இடத்துக்கு போயிருக்கேன், இங்கே வந்ததில்லை. இங்கே தான் பார்த்தேன். ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? கூடாதா? பசங்க சும்மா உட்காந்து வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்களா? நோ 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 பே பண்ணாமல் வண்டியில் உட்காந்து ஃபோட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்டு இருந்தாருங்க அவரு. இது
அப்படியே போயிட்டு இருந்தால் ரோபோட் மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. நல்லா இருக்குது ரைடு. பாருங்கள் ஸ்லோ பண்ணிடுறாரு உடனே. 7 கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரிலாம் போக முடியுமா? வழி அங்கே இருக்குன்னு அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. இது ஒன்றும் நான் 10 வருஷம் ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நோ, ஓட்டி பழகிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக சொல்லித்தானே. அந்த உபசரிப்புன்னு ஒன்று இருக்குது, பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. வேணும்னே ஒரு நக்கலா பண்ற மாதிரி எனக்கு இல்லை, அதே நக்கல் தானே உங்ககிட்டே இருக்கு. வேணும்னே பண்ற மாதிரி. ஐயோ அண்ணே, அப்புறம் நான் எதுக்குன்னா 4000 ரூபாய் கொடுத்து இங்கே வரணும், ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் ஐயோ நோ அப்படிங்கிறீங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட்டுங்க. பட் இருந்தாலும் தெரியல, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓட்டுறீங்களா? ஐயோ அண்ணா வேணாம், நீங்கள் ஓட்டுங்க. சூப்பராக இருக்குது, நீங்கள் ஓட்டிடுங்க. அப்படி முன்னாடி வந்துடுங்க. ஓகே போகலாம். இப்போ அவர் என்ன கேட்க போகிறாரு, ஏன் மூவிங்கில் பார்த்துட்டீங்க, இதுக்கு ஃபைன் எடுக்கன்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் போங்க. எனக்கு ஓட்டும் போது தான் தெரியுது அந்த மண்ணில் ஓட்டுறதோட டிஃபரன்ஸ் என்னென்னு. தெரியுதா? ஒரு சைடு இழுக்குது அப்படியே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அண்ணன் வந்து பார்த்துட்டிங்கன்னா புரியல. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா இப்போதான் சூப்பராக இருக்கு. அண்ணா இந்த பீச்சில் நான் ஓட்டுறேன், செம்மையா இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய் டார்லிங், நல்லா இருக்கீங்களா? இல்லப்பா இன்னும் வரலப்பா. இன்னும் கொஞ்சம் நாள், வருஷ கணக்கில் இல்லை, இன்னும் கொஞ்சம் பாத்தியா? கொட்டு சொல்ல போற ஓகேப்பா. ஆமா ஆமாப்பா, இதுக்குதான் லைசன்ஸ் தேவையில்ல. ஓகே நம்மளுது பறக்க விடு. ஓகேப்பா, சேஃபாரு. கண்டிப்பாப்பா. இங்க ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா? லொகேஷன் இருக்கா? சரி போலாம். அடேங்கப்பா, செம ஃபீல். எடுக்கலாமாண்ணா? ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கலாமா? சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா, நான் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்கண்ணா. ஒரு ரவுண்டில் அடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. பிரேக் பிடிக்காதீங்க, பிரேக் பிடிக்காம. ஓகே அண்ணா, இங்கே பாருங்கள், பிரேக் பிடிக்கலையா வந்து அடிக்கும். ஓகே போதுமா? ஓகேண்ணா. ஓகே அண்ணா, நீங்கள் ஒரு ரவுண்ட் போயிடுறீங்களா? இல்லை 4000 ரூபாய், 4க்கு 2000 ஒரே ஒரு ரவுண்ட் தான். அவர் ஆசைக்கு சும்மா இல்லை. இந்த ரவுண்ட் அடிக்கலாம் நாங்கள் கூட கொடுக்க மாட்டோம்.
இப்போ ரைட்டாக வீடியோ எடுக்கிறீங்களா எடுத்துக்கலாம் ஒன்றும் வரும்போது இந்த வந்து கிட்ட எடுத்து ரவுண்ட் அடிக்கிறதுக்குலாம் நாங்கள் என்கிட்ட சொல்லலை ரொம்பலாம் இல்லை சும்மா நார்மல் தான் அது கையெழுத்தாலும் நின்றோம். ஆனால் கொடுக்குறீங்களா? நான் சூப்பராக எடுத்து தரேன். பிரேக் பிடிக்கிறார். ரெண்டு பேரும் உட்காருங்களேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்த்துட்டே போறாருல. அடேங்கப்பா. அடே அழகா இருக்குண்ணா. இவ்வளோ நாள் நான் இந்த சைடில் எவ்வளோ வாட்டி சுற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு எவ்வளோ நாள் இந்த மாதிரி சுற்றிருக்கேன். இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட் எனக்கு தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு செம்ம ஆக்டிவிட்டி. வாவ் வாவ் வாவ். கொஞ்சம் கஷ்டம்தான், சீரியஸாக கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே வாவ், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கூட? ஓகேவாண்ணா? பரவாயில்லையண்ணா, சிரிக்கலாம் செய்வீங்களே. இங்கே வாங்க இங்கே வாங்க. நான் கூட இங்கே வேலை செய்கிறவங்களாம் இப்படி உருன்னே இருப்பீங்களோன்னு நினச்சிட்டேன். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அன்பாக நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும். ஸோ டிடி ஆஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 5:20 ஆச்சு. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தாச்சு. சீரியஸாகவே அண்ணா தேங்க்ஸ் ஃபார் த டேண்ணா. நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மூஞ்சி ஃபுல்லாக மனதாக இருக்குண்ணா. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. அது உங்க ஃபேன் கிளப் பார்த்தா செம்மையா இருந்துச்சு. அவங்க தேர் லவ் வாஸ் ஆசம். ஆமாண்ணா, அவங்க லவ் எப்பவுமே ஆசம் தான். பயங்கர பார்ட்டி மோட்ல இருந்தாங்க. சரியான அட்ராசிட்டில இருந்தாங்க. என்ன எங்க அண்ணன் மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவரு மட்டும் நல்லா சிரிச்ச முகமா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மித்தபடி வேற எதுவும் இல்லை. என்னன்னா அதான் திருஷ்டி போட்டு அதனால நல்லா இல்ல, அதுவும் தேவைப்படுது. அது எல்லாமே சேர்ந்து. ஆனா வைபா இருந்துச்சு, செமையா இருந்துச்சுங்க. ஓகே டிடிஎஃப், வந்து இந்த vlog இதோட என் பண்ணிக்கலாம். என் பண்றதுக்கு முன்னாடி கடைசி கேள்வினா சொல்லுங்க. ஸோ பல கேள்விகள் கேட்டாச்சு. கடைசி கேள்வி என்னன்னா, என்னென்ன கோர்சஸ் இருக்கு? ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஒன்று இருக்கு, ஓகேங்களா. அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ் இருக்கு. ஆனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா அந்த வெப்சைட்லாம் பில்ட் பண்ணுறதில்ல, அந்த இதுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து டேட்டா சயின்ஸ். இப்போ எல்லா இடத்துலையும் டேட்டா வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. ஏஐ எல்லாம் கேள்விப்படுறீங்களா? அதோட பேஸ் வந்து டேட்டா சயின்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஏஐ வேணும்னா உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டேட்டாவாக தான் இருக்கும். ஸோ அதான் டேட்டா சயின்ஸ். மூணாவது வந்து யூஐ யூஎக்ஸ்னு சொல்லுவாங்க. யூஐ யூஎக்ஸ்னா ஒரு அப்ளிகேஷன் எடுத்து நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பில்ட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, ஓகேங்களா. அது யூஐ யூஎக்ஸ். அது மாதிரி வீடியோ எடுக்கிறது, உங்களுக்கு வந்து வீடியோ அதுக்குள்ள வந்து அது தனியாக சொல்லிக்கிறோம். அப்புறம் சிவில் மெக்கானிக்கல் மக்களுக்கு ஆட்டோகேட் சொல்லிக்கிறோம். ஆட்டோகேட்டில் எல்லா டிசைன் சாஃப்ட்வேர்ஸ், போத் பில்டிங் டிசைன் as well as இது இண்டஸ்ட்ரியல் டிசைன் ரெண்டுமே சொல்லித்தரோம். நம்ம அதில் கவர் பண்ணுறோம், ஓகேங்களா. அது போக ஆட்டோமேஷன் டெஸ்டிங், டெவ்ஆப்ஸு, க்ளவுட் இருக்குது. க்ளவுடில் வந்து மைக்ரோசாஃப்ட்டு இது எல்லாமே கவர் பண்ணுறோம் அதில். ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஏரியாஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 11 ஏரியாஸ் இருக்குது, ஓகேங்களா. அதில் யாருக்கு என்ன மாதிரி வேணுமோ அதில் எடுத்துக்கலாம். ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க ஒரு செட் எடுத்துக்கலாம். மேக்ஸ் எனக்கு புரிஞ்சவங்க ஒரு எடுத்துக்கலாம். டிசைன் சைடில் இருக்கவங்க இன்னொரு யூஐ யூஎக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் எடுத்துக்கலாம் மக்கள். ஸோ இந்த குவி இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் நான் அதுவுமே கேட்டுட்டேன். ஆனால் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படின்னா சரியாக வருமா என்ன இதுன்னு சொல்லும்போது, ஸோ தமிழில் தான் எல்லா கிளாஸஸும் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக புரியும். அது போக தனியாக நமக்கு கிளாஸ் எடுக்கணும், கூட்டத்தோட கூட்டமாக எடுக்காமல் தனியாக கிளாஸ் எடுக்கணும், டவுட்ஸை கிளியர் பண்ணணும்னாலுமே அதுக்கும் தனியாக வந்து பார்த்தா கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டவுட் கிளியர் பண்ணுறதாகட்டும், தனியாக கிளாஸ் எடுக்கிறதாகட்டும், டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. அது போக எப்படி நான் உங்களை கான்டாக்ட் பண்ண கொடுக்கலாம். அந்த லிங்க்ல ஃபில் பண்ணாலும் நாங்களே ரீச் அவுட் பண்ணுவோம். அவ்வளோதான். கீழே வந்து பண்ண லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் தொட்டி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இவங்களே ரீச் அவுட் பண்ணுவாங்க டீட்டெயில். ஸோ ஓகே, இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அந்த போட்டோ டேக்கர் எவ்வளோ வேகமாக போய் போங்க. அந்த ஹெல்மெட் போட வேண்டியிருக்காதீங்க. பை டீட்டெயில் பார்த்து போவாங்க. சேஃபாக லவ் யூ ஸோ மச்.